ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா AS-10. AS-10 அப்படிங்கிறது பிளான்ட் ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட்ஸை பற்றி குறிக்குது. ஷார்ட்டாக வந்து கம்பெனிஸில் PPEன்னு சொல்லுவாங்க, பிளான்ட் ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட். இது எல்லாமே வந்து ஃபிக்ஸட் அசெட்டுக்கான ஒரு ஃபிக்ஸட் அசெட்டை எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம், ஃபிக்ஸட் அசெட்ஸ்க்கான ரெகக்னிஷன் எப்படி இருக்கும், ஃபிக்ஸட் அசெட்ஸ்க்கான அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸ் சொல்றது தான் வந்து AS-10. Prescribe accounting treatment for property, plant, equipment so that the users of the information can know about investment made by an enterprise. இப்போ ஒரு கம்பெனில வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பிளான்ட் வாங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சோலார் பிளான்ட் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சோலார் பிளான்ட் வாங்கினதுக்கான அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் வந்து கம்பெனி என்ன மாதிரி போட்டிருக்காங்க, அந்த சோலார் பிளான்ட்டுக்கான டெப்ரிசியேஷன் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அந்த சோலார் பிளான்ட்டுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் என்னென்ன, இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் என்னென்ன, டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் என்னென்ன, இது எல்லாமே எதுலதான் வந்துடும், இந்த பிளான்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கூடவே சேர்ந்து வந்துடும். ஏன்னா நம்ம சோலார் பிளான்ட்டை மட்டும் நம்ம வச்சுக்க முடியாது, அதை இன்ஸ்டால் பண்ணாதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் இதுக்குள்ளதான் வரும். அந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எப்படி நம்ம இதுல ட்ரீட் பண்றது, ஏன் நம்ம இன்ஸ்டாலேஷனை போடுறோம், சில அப்நார்மல் எக்ஸ்பென்சஸ் காமிக்க மாட்டேங்கிறோம், இதெல்லாம் வந்து இந்த AS-10 தான் வந்து மென்ஷன் பண்ணுது. ஆனா ஈவன் தோ இது வந்து பிளான்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை பத்தி சொன்னாலும் சில விஷயங்களை வந்து இது வந்து சொல்லாது. நான் அப்ளிகபிலிட்டிங்கிறது சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், biological assets related to agricultural activity. அக்ரிலேட்டடா இருக்கிற எல்லா பயாலஜிக்கல் அசெட்ஸுமே வந்து எது கிடையாது, AS-10 குள்ள வராது. ஏன்னா அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிக்குன்னு சொல்லி செப்பரேட் AS இருக்கு. அதனால AS இந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி AS வந்து இந்த 10 குள்ள வராது. அப்புறம் மினரல் எக்ஸ்கவேஷன் ரிலேட்டடா இருக்கிற எல்லா அசெட்ஸுமே, காப்பர் மைனிங், கோல்டு மைனிங், அப்புறம் ஜிங்க் மைனிங், அலுமினியம் மைனிங், இதெல்லாம் வந்து மைனிங் பண்ற அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ், பெரிய பெரிய பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிற மினரல் ரிலேட்டடா இருக்கிற எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்மே வந்து AS-10 குள்ள வராது. அக்ரிகல்ச்சரல் அசெட்ஸ் வராது, அப்புறம் வந்து மைனிங் அண்ட் எக்ஸ்கவேஷன் அசெட்ஸ் வராது. இது ரெண்டு தான் வந்து AS-10ல கவர் ஆகாத ரெண்டு டைப் ஆஃப் PPEs. அடுத்து ரெகக்னிஷன் கிரைட்டீரியா. இதுதான் வந்து நம்மளோட ப்ரொவிஷன். எப்படி இந்த PPE நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்ஸ்ல வந்து ரெகக்னைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நான் ரொம்ப பேசிக்கான வேர்டிங்ஸ் எழுதியிருக்கேன் சோ தட் எல்லாருக்கும் புரியும். இட் இஸ் கன்ஃபார்ம் தட் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வில் ஃப்ளோ டு தி என்டர்பிரைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் எப்ப வந்து நம்ம வந்து இந்த PPE வந்து நம்மளோட அக்கௌண்ட்ஸ்ல இட் இஸ் a plant and property equipment ரெகக்னைஸ் பண்றோம் அப்படின்னா அதோட ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், அந்த பர்டிகுலர் அசெட்ல இருந்து கிடைக்கிற ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வந்து என்டர்பிரைஸ் ஃப்ளோ ஆகணும், அந்த கம்பெனிக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பிளான்ட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த பிளான்ட்ல இருந்து கிடைக்க போற ப்ரொடக்ஷன் ஃபியூச்சர்ல சம் 1 or 2 years இல்ல 3 or 4 years அப்புறம் எந்த ஒரு கம்பெனி இந்த பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணிருக்கோ அந்த கம்பெனிக்கு தான் கிடைக்கணும். அந்த பெனிஃபிட்ஸ் வேற கம்பெனிக்கு போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆச்சுன்னா அப்போ இந்த PPE வந்து நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் எந்த கம்பெனி வந்து PPE இன்ஸ்டால் பண்ணிருக்கோ அந்த கம்பெனிக்கு தான் கிடைக்கணும், வேற எந்த கம்பெனிக்கும் கிடைக்கக்கூடாது. காஸ்ட் ஆஃப் அன் ஐட்டம் கேன் பி மெஷர்டு ரிலையபிளி. அந்த PPEயோட காஸ்ட்டை ஈஸியா நம்மளால என்ன பண்ணிட முடியணும், ரெகக்னைஸ் பண்ண முடியணும். காஸ்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா அதை வந்து நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்பேர் பார்ட்ஸ், நட்டு, போல்ட்டு, ஆணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னவா சேர்த்துக்க கூடாது, PPE சேர்த்துக்க கூடாது, வெறும் இன்வென்ட்ரியா தான் சேர்த்துக்கணும். இட் இஸ் நாட் அ PPE. பட் ஸ்டாண்ட் பை பார்ட்ஸ் அண்ட் மேஜர் ஸ்பேர் பார்ட்ஸ் தான், ஆனா மேஜர் ஸ்பேர் பார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கியரு, மோட்டாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அப்ப இன்வென்ட்ரியில சேர்க்கலாமான்னு கேட்டா கிடையாது. அது இல்லாம என்னவே ஆகாது, பிளான்ட் அண்ட் மிஷினரி ரன்னே ஆகாது. ஸோ எந்தெந்த பார்ட்ஸ் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியை ரன் பண்றதுக்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு பேர் தான் மேஜர் ஸ்பேர் பார்ட்ஸ். அந்த மேஜர் ஸ்பேர் பார்ட்ஸை என்ன பண்ணக்கூடாது, இன்வென்ட்ரியா ட்ரீட் பண்ணிடக்கூடாது, அதை வந்து என்னவா தான் எடுத்துக்கணும், PPE தான் கன்சிடர் பண்ணணும். காஸ்ட் ரெகக்னிஷன் படி பாத்தீங்கன்னா இனிஷியல் காஸ்ட்டையும் சேர்த்து தான் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். இனிஷியல் காஸ்ட்னா பிளான்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ், எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஃபார் சில இடங்கள்ல வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவான் பிரீமியம். இது வந்து ஹைலி டிமாண்டட் ப்ராடக்ட், ஸோ பிரீமியம் சொல்லி எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவான். இந்த மாதிரி இருக்கிற இனிஷியல் சார்ஜஸ் எல்லாத்தையுமே என்னவா சேர்த்துக்கணும், பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்டோட காஸ்ட்டுக்குள்ளதான் இன்க்ளூட் பண்ணிடணும். ஆனா சப்சீக்வெண்ட் காஸ்ட் எதையுமே என்ன பண்ணக்கூடாது, இன்க்ளூட் பண்ணக்கூடாது. சப்சீக்வெண்ட் காஸ்ட்ங்கிறது என்னது, பிளான்ட் வாங்கினதுக்கு அப்புறம் வர காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரிப்பேர் காஸ்ட், ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், அப்பப்போ வந்து அந்த பிளான்ட்டை சரி பார்க்கறதுக்கான இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட், இந்த மாதிரி இருக்கிற காஸ்ட்லாம் வந்து சப்சீக்வெண்ட் காஸ்ட். இந்த சப்சீக்வெண்ட் காஸ்ட்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, இந்த PPE அப்படிங்கிற ஒரு AS-10 குள்ள
ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஒன்லி இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரிக்குள்ள தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். அடுத்தது மெஷர்மெண்ட் ஆஃப்டர் ரெகக்னைசேஷன். இப்போ நம்ம ரெகக்னைஸ் பண்ணியாச்சு, எந்தெந்த காஸ்ட்டை எடுத்துக்க போறோம், எந்தெந்த காஸ்ட்டை எடுத்துக்க போறது இல்லைங்கிறத நம்ம ரெகக்னைஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், மாடல் சூஸ் பண்ணணும். நம்ம கம்பெனி என்ன மாடல் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். எய்தர் இட் இஸ் காஸ்ட் மாடல் இல்லைன்னா ரிவாலுவேஷன் மாடல். காஸ்ட் மாடல்னா அட் இட்ஸ் காஸ்ட், அதோட பிபிஇயோட காஸ்ட் பிரைஸ் என்னவோ அதே பிரைஸ்லயே வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணா அதுக்கு பேரு காஸ்ட் மாடல். ரிவாலுவேஷன் மாடல்னா ரீவாலுவேஷன் பண்ணுவோம் இல்லையா, வருஷம் வருஷம் வந்து அசட்டோட வேல்யூ மாறுங்கிறதுனால நம்மளும் நம்மளோட அக்கௌண்ட்ஸ்ல அதை வந்து ரீவேல்யூ பண்ணுவோம். அந்த ரீவாலுவேஷன் அன்னைக்கு அதோட ஃபேர் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு ரீவாலுவேஷன் மாடல். வாங்குறப்பயே என்ன காஸ்ட் இருந்துச்சோ அதே காஸ்ட் எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு காஸ்ட் மாடல். இந்த ரெண்டு காஸ்ட்ல எந்த காஸ்ட்டை வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து கம்பெனியோட டிஸ்கிரிஷன், அவங்களோட விருப்பம் தான். யாரும் வந்து இதுதான் எடுக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் சொல்ல மாட்டாங்க. ரெண்டுல எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரீவாலுவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி யாரு பண்ணுவா? லேண்ட் அண்ட் பில்டிங்கா இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு வேல்யூவர்ஸ்னு சொல்லி சில பேர் வந்து அதுக்குன்னே படிச்சு அப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரியா இருந்துச்சுன்னா மார்க்கெட் வேல்யூல என்ன இருக்கோ அந்த மார்க்கெட் வேல்யூ தான் நம்ம வந்து பேஸா வச்சு ட்ரீட் பண்ணணும். பட் கன்சிடரிங் தி இம்பார்ட்டன்ட் பார்ட், AS-10 இம்பார்ட்டன்ட் பார்ட் டெப்ரிசியேஷன். இந்த டெப்ரிசியேஷனை கன்சிடர் பண்ணி மார்க்கெட் வேல்யூல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வர்ற வேல்யூ தான் நமக்கு வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி. லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு ஒன்லி வந்து ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு வேல்யூவர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து பிபிஇயோட காஸ்ட். ஆனா பிளான்ட் அண்ட் மிஷினரியா இருந்துச்சுன்னா மார்க்கெட் வேல்யூல அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளவுன்னு கன்சிடர் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த வருஷத்துக்கு அந்த பர்டிகுலர் மிஷினரியோட டெப்ரிசியேஷன் எவ்வளவுன்னு பார்க்கணும். டெப்ரிசியேஷனை பார்க்கறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் இப்ப நம்ம வரிசையா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டெப்ரிசியேஷன் எப்படி நம்ம ட்ரீட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனியா ட்ரீட் பண்ணணும், ஷோன் செப்பரேட்லி. இப்போ 1 லட்சம் ரூபாய் மிஷினரி நமக்கு 10,000 ரூபாய் டெப்ரிசியேஷன். நம்ம புக்ஸ்ல என்ன பண்ணிடக்கூடாது, 90,000 சொல்லி ரெக்கார்ட் பண்ணக்கூடாது பேலன்ஸ் ஷீட்ல. 1 lakh பிபிஇ 10,000 வந்து டெப்ரிசியேஷன் சொல்லி தனித்தனியா தான் போட்டு காமிக்கணும். ஏன் தனித்தனியா போட்டு காமிக்கணும்? ஏன்னா டெப்ரிசியேஷன் இஸ் ஒரு எக்ஸ்பென்ஸ். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அதை வந்து கழிக்காம அப்படியே டைரக்டா போட்டோம்னா நமக்கு தெரியாது இதுல எப்படி 90,000 வந்து யாருக்குமே தெரியாது. அதனாலதான் டெப்ரிசியேஷனை செப்பரேட்டா காமிக்கணும். இந்த டெப்ரிசியேஷன் வந்து பார்ட்டாவும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கியர் வந்து வாங்கி 1 லட்சம் ஒரு வருஷம் ஆச்சு, ஆனா மிஷினரி வாங்கி வெறும் 6 மாசம் தான் இருக்கு. இப்போ மிஷினரியோட 6 மாசத்தை மட்டும் வந்து மொத்த டெப்ரிசியேஷனுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாமான்னு கேட்டா இந்த மாதிரி கேசஸ்ல பிரிச்சிடணும். மிஷினரி பார்ட் கியர் பார்ட்னு பிரிச்சுட்டு கியருக்கு 1 year டெப்ரிசியேஷனும் மிஷினரிக்கு 6 months டெப்ரிசியேஷனும் போடணும். ஏன்னா வந்து மிஷினரியும் கியரும் வந்து வேற நாள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அக்வயர் பண்ணிருக்கோம். அதனால நம்ம வந்து செப்பரேட் பார்ட் வைஸாவும் பண்ணிக்கலாம். இல்ல டோட்டலியா வந்து பண்ணி நானே டைரக்டா பிரிச்சு காமிச்சிருவேன் அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம். பட் மெஜாரிட்டி கம்பெனிஸ் வந்து மிஸ்டேக் ஆகாம இருக்கிறதுக்காக பார்ட்டா தான் பண்றாங்க. டெப்ரிசியேஷன் சார்ஜ் P&L தான் போடணும். இது எல்லாருக்குமே தெரியும். பேசிக்கா P&L அக்கௌண்ட்ல தான் டெபிட் சைட்ல எக்ஸ்பென்ஸ்னு சொல்லி போடுவோம் டெப்ரிசியேஷனை. டெப்ரிசியபிள் அமௌண்ட்டை வந்து அலோகேட்டட் ஓவர் இட்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப். இப்போ டெப்ரிசியேஷன் நம்ம டோட்டலா கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு 10 lakh ஓவர் இட்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப்னா 10 லட்சத்தையும் தூக்கி ஒரே வருஷத்துல போட்டக்கூடாது. ஒரு மிஷினரியோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து ஒரு 10 வருஷம் இருக்குன்னா 10 lakh டிவைடட் பை 10 போட்டு 1 lakh. வருஷம் டெப்ரிசியேஷன் 1 lakh 10 வருஷத்துக்கு காமிக்கணும். 10 லட்சத்தை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சேன்ல, நான் ஏன் வந்து வருஷம் காமிக்கணும், மொத்தமா தூக்கி நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே போட்டுறேன்னு கேட்டா மொத்தமா லாஸ்ட்ல தான் போய் நிற்கும் இந்த கம்பெனியோட புக்ஸ். அதனாலதான் வந்து ஒரு டெப்ரிசியேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து அலோகேட்டட் ஓவர் இட்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப், மொத்த யூஸ்ஃபுல் லைஃப்க்கு நம்ம வந்து அலோகேட் பண்ணி மொத்தமா தான் தனித்தனியா தான் காமிக்கணும். ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் யூசேஜ், எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோங்கிறத பொறுத்து டெப்ரிசியேஷன் மாறும். வியர் அண்ட் டியர்ங்கிறது நார்மலான தேய்மானம், வாங்கினாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டெப்ரிசியேட் ஆக ஆரம்பிச்சிடும். டெக்னிக்கல் அப்சாலசன்ஸ்ங்கிறது ஒரு புது கான்செப்ட் வந்துருக்கு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி டெவலப் ஆக நம்மளோட மிஷினரியோட டெப்ரிசியேஷன் அதிகமாகுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டைப் ஆஃப் மிஷினரி யூஸ் பண்றோம். ஆனா இப்ப அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிறவங்க வந்து அதே வேலையை பண்றதுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அட்வான்ஸ்மெண்டோட வந்து டச் ஸ்கிரீன்ல பண்றது, தூரத்துல இருந்து பண்றது, ஆன்லைன்ல பண்றதுன்னு சொல்லி நிறைய கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ப்ராடக்டோட விலை மதிப்பு குறையுதுன்னா என்ன அர்த்தம், டெப்ரிசியேஷன் ரொம்ப ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பாலிசி சரியா இல்லாத காரணத்தினாலையும் என்ன ஆகும், டெப்ரிசியேஷன் வரலாம். இதுல தான் வந்து பேசிக் ஃபேக்டர்ஸ். இதை நான் இங்க டீப்பா சொல்லல, ஏன்னா நம்ம டெப்ரிசியேஷன் லெசன்ல எல்லாத்தையுமே படிச்சிருக்கீங்க. சோ இதுல நான் டீப்பா சொல்லல. ரெசிடியல் வேல்யூங்கிறது என்னன்னா நம்ம அந்த மிஷினரியோட யூஸ்ஃபுல் லைஃபோட எண்ட் 10 வருஷம்னா அந்த 10 வருஷத்தோட முடிவுல அந்த பர்டிகுலர் மிஷினரியை வித்தோம்னா எவ்வளவு ரூபா நம்ம கைக்கு கிடைக்கும், அந்த விலை தான் வந்து ரெசிடியூவல் வேல்யூ. அட் த எண்ட் ஆஃப் இட் யூஸ்ஃபுல் லைஃப்ல வந்து அதோட வேல்யூ என்னவோ அதுக்கு பேர் தான் ரெசிடியூவல் வேல்யூ. 3 மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் படிச்சிருப்பீங்க, டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் அதுவும் படிச்சிருப்பீங்க,
சம் ஆஃப் யூனிட்ஸ் மெத்தடுங்கிறது ஒரு புது கான்செப்ட், பேசிக்கான கான்செப்ட் தான். என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணிப்போம், டோட்டல் யூனிட்ஸ் ஆட் பண்ணிப்போம், ரெண்டையும் டிவைட் பண்ணி ஆவரேஜ் பண்ணுவோம். சிம்பிளா சொன்னா வெயிட்டட் ஆவரேஜ்னு படிச்சிருப்பீங்க. அதுதான் வந்து இங்க சம் ஆஃப் யூனிட்ஸ் மெத்தட். டீரெகக்னிஷன். ரெகக்னிஷன்ங்கிறது எப்போ நம்ம பிபிஏ வந்து இதுல பேலன்ஸ் ஷீட்லயோ இல்ல பிஎன்எல்லையோ போட போறோங்கிறது ரெகக்னிஷன். எப்ப அதுல இருந்து எரேஸ் பண்ண போறோங்கிறது தான் டீரெகக்னிஷன். எப்ப எரேஸ் பண்ணுவோம்? அதை நம்ம சேலோ டிஸ்போஸோ பண்ணிட்டோம்னா இனிமே நம்ம கையில பிபிஇ கிடையாது. சோ அப்ப நம்ம எரேஸ் பண்ணிடுவோம் டீரெகக்னிஷன். பிஎன்எல் அக்கௌண்ட்ல இருந்து எப்ப எரேஸ் பண்ணுவோம்? ஒரு விஷயம் சேல் ஆயிருச்சு, அந்த சேல் ஆனதுக்கான ப்ராஃபிட்டையோ லாஸையோ மட்டும் என்ன பண்ணிடுவோம்? ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பிக்ஸட் அசெட்னு சொல்லி கிரெடிட் சைட்லயோ இல்ல லாஸ் ஆன் சேல் ஆஃப் பிக்ஸட் அசெட் சொல்லி டெபிட் சைட்லயோ போட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா டீரெகக்னைஸ் இனிமே நம்ம கிட்ட அசெட்டே இல்ல, வித்து முடிச்சாச்சு. வித்ததுனால பேலன்ஸ் ஷீட்ல இருந்து எரேஸ் பண்ணியாச்சு. வித்ததுல இருந்து வந்த ப்ராஃபிட்டையோ லாஸையோ வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்ல காமிச்சாச்சு. அதோட என்ன முடிஞ்சு போச்சு? இந்த அசெட்ஸோட கதை முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு பேர் தான் டீரெகக்னிஷன். எதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும்? டிஸ்க்ளோஸ்ங்கிறது மக்கள்கிட்ட காமிக்கணும். நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல மெஷர்மெண்ட் பேசிஸ் எப்படி நான் மெஷர் பண்றேன், டெப்ரிசியேஷன் மெத்தட் என்ன மெத்தட் யூஸ் பண்றேன், ஸ்ட்ரெயிட் லைனா, டிமினிஷிங்கா, சம் ஆஃப் யூனிட்ஸா, யூஸ்ஃபுல் லைஃப், ஒவ்வொரு மிஷினரியோட யூஸ்ஃபுல் லைஃப் எவ்வளவு இருக்கும், ரேட் என்னென்ன ரேட்டு, 10%, 15%, 8%, சொல்லி என்னென்ன ரேட். இந்த 4 விஷயம் தான் இம்பார்ட்டன்டா வந்து மக்கள்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய டிஸ்க்ளோஷர் ரெக்வயர்மெண்ட் ஃபார் AS-10. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் AS-10. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்ல இன்னும் கிளியரா இல்ல அப்படின்னா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.